இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. 28.9% குறைந்திருக்கும் நச்சுணவு சம்பவங்கள். நாடு முழுவதும் பதிவான நச்சுணவு சம்பவங்கள் 28.9 விழுக்காடு குறைந்திருப்பது நாட்டில் உணவு பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை வலுப்படுத்துவதற்கான சுகாதார அமைச்சின் உறுதிப்பாடு பயனளித்துள்ளதை காட்டுகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 6ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் 18,034 சம்பவங்கள் பதிவான வேளையில் இவ்வாண்டு அதே காலகட்டத்தில் அந்த எண்ணிக்கை 12,821 சம்பவங்களாக குறைந்துள்ளதை சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது சுட்டிக்காட்டினார். முந்தைய வாரத்தில் பதிவான 15 நச்சுணவு சம்பவங்களுடன் ஒப்பிடும்போது கடந்த வாரத்தில் 12 சம்பவங்கள் மட்டுமே பதிவாகியுள்ளதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி கூறினார். பினாங்கு பத்துகாவானில் 2025 ஏப்ரன் வாக் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். மலாய் மற்றும் இஸ்லாமியர்களின் உரிமை பாதுகாக்கப்படும் வேளையில் பிற இனங்களின் உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது. மலேசிய குடிமக்களான பிற இனங்களின் உரிமைகளை மறுக்காமல் மலாய் மற்றும் முஸ்லிம் பெரும்பான்மையினரின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டால் இந்நாட்டின் ஒருமைப்பாட்டின் உத்தரவாதம் நிலைநிறுத்தப்படும். அதுவே இத்தனை காலமும் கடைபிடிக்கப்பட்ட தேசிய ஒருமைப்பாட்டின் அடிப்படையாகும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எடுத்துரைத்தார். நாம் ஒருமைப்பாட்டின் உத்தரவாதத்தை நிலைநிறுத்த விரும்பினால் பெரும்பான்மை மலாய்க்காரர்கள் மற்றும் முஸ்லிம்களை கொண்ட இந்த நாட்டில் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். ஆனால் இந்த நாடு அனைத்து குடிமக்களின் உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும். சீனர்கள், இந்தியர்கள், பூர்வ குடியினர், தாயாக் மற்றும் கடசான் ஆகியோர் என்றார் அவர். நேற்று மெர்சிங்கில் 27வது ஜொஹூர் சாரணர்கள் பொது பேரவையை முன்னிட்டு நடைபெற்ற அன்வாருடனான சந்திப்பின் போது அவர் அதனை கூறினார். பாலஸ்தீனத்திற்கான அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியது மலேசியா. வெள்ளிக்கிழமை நியூயார்க் பிரகடனத்தை அங்கீகரிப்பது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை தீர்மானத்திற்கு ஆதரவாக இருப்பதன் வழி மலேசியா பாலஸ்தீனத்திற்கான தமது அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கான தீர்வை உணர்ந்து பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிப்பதற்கு அனைத்துலக சமூகத்தின் பெரும்பான்மையான ஆதரவை பிரதிபலிக்கும் வகையில் இந்த தீர்மானம் 142 வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டது. பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலின் ஆதிக்கம் மற்றும் அட்டுழியங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முக்கிய படியாக இரு அரசாங்க தீர்வும் பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிப்பதும் மலேசியா அத்தீர்மானத்தை ஆதரிக்கும் முடிவில் முக்கிய பங்காக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த வாக்கெடுப்பிற்கு பின்னர் மலேசியா தனது நிலைப்பாட்டை தெளிவாக கூறியது. அதாவது இரு நாடுகள் தீர்வை அடைவதும் பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிப்பதும் எந்த முன் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டதாக இருக்கக்கூடாது என்றும் பாலஸ்தீன அரசாங்கம் 1967க்கு முந்தைய எல்லைகளை கிழக்கு ஜெருசலமை அதன் தலைநகராக கொண்டு அமைக்க வேண்டும் என்றும் மலேசியா குறிப்பிட்டுள்ளது. மாமன்னரை அவமதிக்கும் காணொலி தொடர்பில் ஆடவர் கைது. தேச துரோக கூறுகளை கொண்ட மற்றும் மாட்சிமை தங்கிய மாமன்னரை அவமதிக்கும் வகையிலான டிக்டாக் சமூக வலைதளத்தில் பரவிய காணொலி தொடர்பான விசாரணைக்கு உதவும் பொருட்டு ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஒரு டிக்டாக் கணக்கிலிருந்து பதிவேற்றம் செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் அந்த காணொலி தொடர்பில் அவ்வாடவர் கைது செய்யப்பட்டதாக நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் புக்கிட்டமான் குற்றப்புலனாய்வுத்துறை JSJ இயக்குனர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அந்த 41 வயதுடைய நபருக்கு வன்முறை தொடர்பிலான 3 குற்றப்பதிவுகளும் போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றப்பதிவும் இருப்பது கண்டறியப்பட்டது. 1948ஆம் ஆண்டு நிந்தனை சட்டம் செக்ஷன் 4(1), குற்றவியல் சட்டம் செக்ஷன் 504 உட்பட 1998ஆம் ஆண்டு தொடர்பு மற்றும் பலுடக சட்டம் செக்ஷன் 233 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது. ரூன் 95 உதவித்தொகையை பெற SKPS கீழ் பதிவு செய்ய தேவை. ரூன் 95 பெட்ரோல் உதவித்தொகையை பெற திங்கட்கிழமை காலை பணி 10 வரை தொடங்கி தரை பொது போக்குவரத்து நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம். அந்நிறுவனங்கள் SKPS எனப்படும் உதவித்தொகைக்கு உட்படுத்தப்பட்ட பெட்ரோல் கட்டுப்பாட்டு அமைப்பின் கீழ் பதிவு செய்ய விண்ணப்பிக்குமாறு உள்நாட்டு வாணிபு மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN வலியுறுத்தியுள்ளது. தரை பொது போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கான உதவித்தொகை விநியோக வழிமுறையை KPDN கண்காணிக்கும் வகையில்
அமைச்சின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் உள்ள இணைப்பு வழியாக அந்த விண்ணப்பத்தை மேற்கொள்ளலாம் என்று அதன் அமைச்சர் டத்தோ ஆர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். டாக்ஸி, வாடகை கார், பள்ளி பேருந்து, அமரர் ஊர்தி, ஆம்புலன்ஸ், தீயணைப்பு படை வாகனம், தொடர்பு பேருந்து, ஆங்காங்கே நிற்கும் பேருந்து மற்றும் சிறு ரக பேருந்து என மொத்தம் 9 வகை தரை பொது போக்குவரத்து வாகனங்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதி கொண்டிருப்பதாக அவர் விவரித்தார். நேற்று சபா பாப்பரில் நடைபெற்ற மடானி விற்பனை திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். நாட்டின் வளர்ச்சி மனித பண்புகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும். மேம்பாடு அடைந்த ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது நல்லொழுக்கம், கட்டொழுங்கு மற்றும் கருணை மனப்பான்மை போன்ற மனித பண்புகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஒரு நாட்டின் வெற்றி அல்லது தோல்வியின் அடையாளம் மனித பண்புகளை அடையாளமாக கொண்டிருக்க வேண்டுமே தவிர பொருளாதார சாதனைகள், இலக்கவியல் தொழில்நுட்பம் அல்லது செயற்கை நுண்ணறிவின் அடைவு நிலையை கொண்டு மதிப்பிடக்கூடாது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். கல்வி மற்றும் அறிவில் சிறந்து விளங்குவதில் பெருமை கொள்கிறோம். நமது திறமைகளை பற்றி பெருமை கொள்கிறோம். ஆனால் பண்புகளை மேம்படுத்துவதில் இன்னும் பெருமைப்பட வேண்டும் என்றார் அவர். இயந்திரங்கள் அல்லது ஏஐ ஆகியவை மனிதத்தை உருவாக்க முடியாது என்றும், சாரணர் இயக்கத்தில் வலியுறுத்தப்படும் மனித பண்புகளான ஒழுக்கம், திறன்கள் மற்றும் சகோதரத்துவம் ஆகியவை வாழ்க்கையிலும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். சக மனிதர்கள் மீது அன்பை வலியுறுத்தும் இஸ்லாமிய கொள்கைகளும் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். இருவர் கொலை, ஆடவர் தடுத்து வைப்பு. கெடா யான் குவார் செம்பாடாக் தாமன் நோனாவில் பெண் ஒருவர் தொலைபேசி விற்பனையாளர் ஒருவரும் மரணமடையும் வரை கத்திக்குத்து நடத்திய சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆடவர் ஒருவர் 6 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கொலை வழக்கு என்பதால் போலீசார் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 302 கீழ் விசாரணை நடத்துவதற்கு ஏதுவாக 29 வயதுடைய அச்சந்தேக நபருக்கான தடுப்பு காவல் உத்தரவை மேஜிஸ்ட்ரேட் நூர் ஃபஸ்லினா மூசா வெளியிட்டார். காலை மணி 9:45க்கு தெலங்கானா கோல தெலங்கானாவில் அச்சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக யான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஹமீசி அப்துல்லா தெரிவித்தார். கடந்த வியாழக்கிழமை குவா செம்பட்டாக் தாமன் நோனாவில் கூர்மையான ஆயுதத்தை கொண்டு குத்தப்பட்டதால் 30 வயதான ஓர் ஆடவரும் 28 வயதான பெண் ஒருவரும் உடலில் காயங்களுடன் இறந்து கிடந்ததாக செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன.